இப்போ நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு சாரியோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா 200 தான். இது 200, இது 200. இந்த சாரியுமே வெறும் 200 தான். 200க்கு இந்த சாரியெல்லாம் எப்படி வாங்கினேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 200க்கு மட்டும் இல்லைங்க, நான் வெறும் 100 ருபீஸ்க்குலாம் வந்து சாரி வந்து எடுத்துருக்கிறேன். இன்னுமே அந்த சாரியெல்லாம் வச்சுருக்கிறேன். முன்னாடி காமிச்சிருக்கிறேன்னு நினைக்கிற வீடியோவில். இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம வந்து எப்படி வாங்குறது? இது எந்த ஆன்லைனும் கிடையாது, பொட்டிக்ஸும் கிடையாது. நம்ம பக்கத்து ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைகளே நம்மளால் வந்து வாங்க முடியும். அது எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்படி வாங்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த சாரியை வந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரியா? நான் வந்து எப்போதுமே சாரீ வாங்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா மக்களுமே ஒரே கடைக்கு தான், ஒரு ஏரியான்னு இருந்துச்சுன்னா இந்த கடையில் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. நான் மேக்ஸிமம் அந்த ஒரு கடைக்கு போகவே மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் போய் குமிஞ்சு அந்த இடத்துல எடுக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து அங்கே கலெக்ஷன்ஸ் வந்து போயிடும். சரியா? ஆனால் பெரிய பெரிய கடைக்கு போகிறத விட சின்ன சின்ன கடைகள்லேயே வந்து நான் அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ சின்ன சின்ன கடைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீஸ் 6 பீஸ் வந்துடுச்சுன்னு வைங்களேன். அந்த 6 பீஸில் ஒரு பீஸ் அல்லது 2 பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கலர் வந்து மூவ் ஆகாது. அது எல்லா செட் சாரீஸ்லையுமே உண்டு. இதே பேட்டர்னில் ஒரு 5 கலர்ஸ் வந்துச்சுன்னா 5ல் 1 2 கலர் வந்து போகாது, அப்படியே இருந்துடும். அதை வந்து அப்படியே ஒரு 6 மாதம் இல்லைனா 1 வருஷம் இல்லை 2 வருஷம் அப்படியே வந்து வச்சுருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறமா அவங்களே மொத்தமாக ஒரு ஸ்டாக் கிளியர்ஸ்ன்னு சொல்லி போடுவாங்கல்ல, அந்த சாரியில் வந்து எந்தவித டேமேஜுமே இருக்காது. பட் அந்த சாரீ எடுத்து 1 வருஷம் ஆயிடுச்சு இல்லை 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக அந்த சாரீ அப்படியே வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சாரீஸாக மேக்ஸிமம் நான் வாங்குவேன். இது வந்து எல்லா கடைகளையுமே கிடைக்கும். நீங்கள் பெரிய கடைக்கு போனாலும் சரி, சின்ன கடைகளுக்கு போனாலும் சரி. இப்போ கூட நேற்று ஒரு கஸ்டமருக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ளவுஸ் வாங்க வேண்டியிருக்குன்றதுக்காக தான் நான் கடைக்கே போனேன். அப்போ அந்த கடையில் சின்ன கடை தான், இந்த சாரீலாம் தூக்கி ஓரமாக வச்சுருந்தாங்க. இதோடவே சேர்த்து இன்னும் கொஞ்சம் சாரீஸ் வந்து வச்சுருந்தாங்க. அப்போ அதில் எனக்கு பிடிச்சதை நான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ என்ன இதெல்லாம் ஓரமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா எனக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி ஓரமாக இருக்கிறனாலே சம்திங் வென்றாங்க அப்படின்னு. அவங்க ஏதோ வந்து ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்குறது தான் வச்சுருக்காங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு கேட்டேன். ஆமாம், இந்த சாரியில் 200 தான் அப்படின்னாங்க. எனக்கு பார்த்தோன்னே பரவாயில்லையே 200 அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எடுத்தேன். கலர்ஸ் எல்லாமே சூப்பர் கலர்ஸு. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சரியா? பெரிய கடைகள் இல்லைங்க, சின்ன சின்ன கடைகளில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. சரியா? 100 ரூபாய்க்கு கூட நான் சாரீ நல்ல நல்ல சாரியாக வச்சுருக்கிறேன். மேக்ஸிமம் நான் எடுக்கிற சாரீஸ் இந்த மாதிரியாக தான் இருக்கும். இதெல்லாம் எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸஸ் நம்ம எடுக்கிறதுக்கு வந்து அதிகமாக நமக்கு சாரீஸாக வந்து தேவைப்படும். இப்போ மேக்ஸியாக இருக்கட்டும், அனார்கலி, இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சாரீஸ் இருந்தால் தான் நமக்கு மெட்டீரியலில் அதிகமான காசு நம்ம செலவழிக்க வேண்டியது இருக்காது. ஏன்னா நம்ம எடுக்கிற கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே மினிமம் ஃபீஸ் தான் இருக்கும். அப்போ நான் அந்த ஃபீஸை வாங்கி அப்படியே மெட்டீரியலில் போட்டேன் அப்படின்னா அது வேஸ்ட்டு தானே. ஸோ அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி சாரீஸை வந்து ஆஃபரில் கிடைக்கும் போது எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்போ நான் நேற்று கடைக்கு போனப்போ 8 சாரீ வந்து வாங்கியிருந்தேன். இந்த 8 சாரீ நான் தனித்தனியாக வாங்கியிருந்தேன்னா, அதாவது ஒரிஜினல் ப்ரைஸுக்கு வாங்கியிருந்தேன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 4000ஆவது வந்திருக்கும். அந்த ஒர்த்துள்ள சாரீஸ் தான் இது எல்லாமே. 4000 to 5000 கண்டிப்பாக வந்திருக்கும். அந்த ரேட்டில் உள்ள சாரீஸ் தான் இது எல்லாமே. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா பில்லு வெறும் 1600 மட்டும்தான் நேற்று வந்து 8 சாரீஸுமே வந்தது. இதை வந்து நான் கன்வெர்ட் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இதை வந்து வேர் பண்ணவும் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் எந்த டேமேஜுமே கிடையாது. அப்போ ஏன் வந்து இதை வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ண போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாரியெல்லாம் வச்சுட்டு இந்த எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு லைன்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். ஒவ்வொரு சாரியிலுமே பார்த்தீங்கன்னா லைன்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். இந்த ஒரு இஷ்யூக்காக அவங்க வந்து அப்படியே தனியாக வச்சுருந்தாங்க. சரியா? ஸோ அப்போது வந்து எனக்கு நான் அந்த கடைக்கு போகும்போது இதை பார்த்தேன். ஸோ உடனே வந்து தூக்கிட்டு வந்துட்டேன். ஒரு சரியாக பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சாரி பார்த்தீங்கன்னா இதுதான். நல்லா செக்குடு பேட்டர்ன். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த கலர் தான். நல்லா இந்த வயலட் கலர் தான் நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது. கட்டுனா அழகாக தாங்க இருக்கும். எல்லா சாரியுமே கட்டுனா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளைனாக சில்க் காட்டன் எடுத்து பப்ஸ்லி வச்சு பண்ணணும்னு வைங்களேன், வேறு லெவலாக இருக்கும். அதோட லுக்கே நல்லா இருக்கும். இதோட பார்டர் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு 2 இன்ச்சுக்கு குட்டி பார்டராக தான் இருக்குது. 2 பக்கமே ஒரே மாதிரி பார்டர் தான் கொடுத்துருக்காங்க. முந்தானையில் மட்டும் கொஞ்சம் எம்ப்ராய்டரி டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இது வந்து இந்த இருக்குல்ல முந்தான பகுதியில் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி கொடுத்துருந்தாங்க. பட் நம்ம
இந்த எம்ப்ராய்டரியோட வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா ரொம்ப பழைய மாடலுக்கு போயிடும். அதனால் அந்த எம்ப்ராய்டரியை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை மட்டும் நம்ம கட்டுறதுக்கோ அல்லது ஸ்டிச் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். கட்டுனா அந்த எம்ப்ராய்டரி நமக்கு முந்தானையில் மடிப்பில் போயிடும், நமக்கு அவ்வளோவா விசிபிளாக தெரியாது. நம்ம ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் அந்த எம்ப்ராய்டரியை நம்ம கழிச்சு விட்டுட்டு பண்ணலாம். ஸோ பாருங்கள், 200க்கு இந்த சாரீ ஒர்த்தா அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். ப்ளைனாக நம்ம இந்த வயலட் கலர் ப்ளவுஸ் எடுத்து பஃப் ஸ்லீவோ இல்லைனா ஒரு 90s பஃப் ஸ்லீவோ வச்சு போட்டோன்னா பயங்கரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சாரீ. ஓகே, அப்புறமா மடிச்சிக்கலாம். அடுத்ததாக செகண்ட் வந்து இந்த சாரீ காட்டுறேன். இதெல்லாம் 200 கிடைக்கிறதுக்கான சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் நம்ம ஏரியாவிலாம் 800 ருபீஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஏரியாவில் ஏரியா பொறுத்து மாறும். நம்ம ஏரியாவில் 800க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் இது வந்து 200 கிடைச்சதெல்லாம் பெரிய லக்கு. இதுக்கு வந்து ப்ளைனாக இந்த மாதிரி ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்து அதில் ஆரி மட்டும் பண்ணி போட்டோன்னா வேறு லெவலாக இருக்கும். எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே அப்படிதான், அந்த லைன்ஸ் வந்து லைட்டாக அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கும். அதை நம்ம வாஷ் பண்ணால் போயிடும், அவ்வளோதான். நம்ம இதை சுடிதாராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அல்லது உடுத்தவும் செஞ்சுக்கலாம். நான் வந்து இதை வியர் பண்ணிக்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். ஏன்னா இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, அதனால. அடுத்ததாக இந்த சாரீ. இந்த சாரீ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குட்டி பார்டராக இருக்குது, ஒரு பக்கம் பெரிய பார்டராக இருக்குது. பட் இந்த கலர் வந்து நல்லா இருக்குன்றதுக்காக எடுத்தேன். இந்த சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பேப்பர் கூட போகல. எல்லா சாரியுமே இன்னும் பேப்பர், இது பாருங்கள், உள்ள பேப்பர் மடிப்பு கூட இன்னும் போகல, அப்படியே தான் இருக்குது. ஏன்னா நினைக்கல இவ்வளோ ரேட்டு கம்மியாக வரும்போது ஏதாவது ரிட்டன் சரியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. இந்த சாரியுமே நம்ம கட்டினாலும் நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம லைனிங் கொடுத்து ஏதாவது ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து தேர்ட் சாரீ. ஸோ அடுத்தது இந்த க்ரீன். இந்த க்ரீன்லாம் பக்காவாக இருக்குங்க. சில்வர் பார்டரோட கிடைக்காத ஒரு கலர் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ரெட் கலர் ஆரி ப்ளவுஸ் போட்டோன்னு வைங்களேன், எல்லா ஃபங்க்ஷனுமே உடுத்திட்டு போகலாம். அந்தளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். 200 ரூபாய்க்கு இதை நம்ம வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இதோட உள்ளே பாருங்கள், இந்த மாதிரி புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து முந்தான பகுதி. இது வந்து முந்தான பகுதி. எல்லாத்துக்குமே ப்ளவுஸோட தான் இருக்குது. ப்ளவுஸ் இல்லாமலாம் இல்லை, எல்லாத்துக்குமே ப்ளவுஸோட தான் இருக்குது. சரியா? ஸோ அடுத்தது இந்த சாரீ. இதில் ப்ளைனாக ஒரு வயலட் கலர் தான், கீழே பார்டர் மட்டும் வந்திருக்கு. இதை நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். நெக்கில் வந்து ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணோன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சாரீ மாதிரி கட்டுறதுக்குமே நல்லாயிருக்கும். ஏன்னா கிளாத் மெட்டீரியல் வந்து நல்லா இருக்குது. அடுத்த சாரீ இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா கலர் மட்டும் வேறு. இது வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர். இந்த கலரில் என்கிட்ட பெருசாக சாரீ ஒன்றும் இல்லை, அதனால் நான் இது எடுத்தேன். இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக நம்ம ப்ளவுஸ் போட்டோம், இந்த மாதிரி க்ரீன் கலர் ப்ளவுஸில் ப்ளவுஸ் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆரியோ இல்லைன்னா நார்மலாகவோ போட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக இந்த சாரீ ஓகே, ரொம்ப டார்க்காக தான் இருக்குது, அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, இருந்தாலும் எடுப்போன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். கட்டினா நல்லாயிருக்கும். ஃபோட்டோஸ் வீடியோஸ் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் நான் சூஸ் பண்ணுறது டார்க் கலராக தான் இருக்கும். ஒருவேளை நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதை நான் ஸ்டிச் பண்ணி காட்டணும் இல்லையா, அப்புறம் ரொம்ப லைட் கலராக இருந்துச்சா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்தளவுக்கு விசிபிளாக தெரியாது. ஸோ அதுக்காக மேக்ஸிமம் டார்க் கலர் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அடுத்த சாரீ பார்த்தீங்கன்னா இதுதான். இது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பழைய மாடல் தான். ஆனால் நான் சொன்ன மாதிரி இதை வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோவுக்கு நல்லா தெரியுன்றதுக்காக தான் இதை வந்து சூஸ் பண்ணி எடுத்தேன். பட் 200க்கு ஒர்த்து தான், 200க்கு ஒர்த்து தான். அந்த கலர் நல்லா பிரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இதுலேயுமே முந்தானையில் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. இதோ இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அடுத்ததான் இந்த சாரீ. ஸோ க்ரீன்லேயே வந்து 2 காம்பினேஷன் எடுத்தேன். அது வந்து சில்வர் காம்பினேஷன், இது பார்த்தீங்கன்னா கோல்டு காம்பினேஷன். இது வந்து அங்கங்கே இந்த மாதிரி புட்டாஸ் வச்சு வந்திருக்கு. அது வந்து கொஞ்சம் லைட் க்ரீனாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் டார்க் க்ரீனாக இருக்கும். அவ்வளோதான். இன்னொரு க்ரீனுமே இருந்துச்சு. அந்த 3லேயுமே இந்த 2 கொஞ்சம் நல்லா பிடிச்சிருந்துச்சு எனக்கு. முந்தானை வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க.
இது என்ன கலர், ஒரு மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர்லேயே லைட் ஆரஞ்சு மாதிரி இருக்குது. ஃபேண்டா கலர். ஸோ அவ்வளோதான். கிளாத் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம நீட்டாக ப்ளீட் பண்ணியோ இல்லை அயன் பண்ணியோ கட்டுறோன்னு வைங்களேன், அவ்வளோ லுக்காக இருக்கும். இதுக்கெலாம் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் போடுறோம், ராயல் ப்ளூ இல்லை ரெட்டு அந்த மாதிரி போடுறோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. நான் நேற்று கடைக்கு போனப்போ இவ்வளோ தான் சாரீ எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி நான் 100 ரூபாய்க்கு சாரீ வச்சுருக்கிறேன். எப்போதுமே வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் நான் சாரீ எடுப்பேன். கடைக்கு போனேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் டைம், மேக்ஸிமம் கிறிஸ்மஸ் நியூ இயர், இது 2க்கு மட்டும்தான் கொஞ்சம் காசு போட்டு ஒரு 1500 ரூபாய் அந்த ரேட்டில் உள்ள சாரீ எடுப்பேன். மற்றபடி நான் எடுக்கிறது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம அதிகமாக பட்டு சாரீ எடுத்து வச்சாலுமே டெய்லி பட்டு சாரீ நம்ம கெட்ட போகிறதில்ல. இந்த மாதிரி சாரீ எடுத்து வச்சா கூட நம்ம நீட்டாக டெய்லி யூஸஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ அவ்வளோதான். இப்படி தான் நான் வந்து சாரீஸ் எடுக்கிறது. இந்த மாதிரி எடுத்து தான் என்கிட்ட ஏகப்பட்ட சாரீஸ் இருக்குது. ஆனால் அமௌண்ட்டெல்லாம் அதிகமாக வந்து நான் செலவழிக்க மாட்டேன் இந்த மாதிரி சாரீஸ் எடுக்கிறதுக்கு. சரியா, இப்படிதான் நான் பிளான் பண்ணி எடுக்கிறேன். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன மாதிரி எடுப்பீங்கன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் இனிமேல் சாரீ எடுக்கும் பொழுது இந்த மாதிரி பிளானிங் பண்ணி கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.